இதெல்லாம் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரி தயாரிக்கிறது வந்து முதல்ல குறைவாக இருந்தது, இப்போ அது நிறைய வந்துருச்சு. 3D பிரிண்டிங் எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி 3D பிரிண்டிங்கினுடைய ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா காஸ்ட் மினிமம் பண்ணுறது, ரைட்? ஸ்டீல் அவசியம் இல்லை, வேண்டாம், நான் ஏன் அவ்வளோ வெயிட்டு கொண்டு போகணும், வெயிட் கம்மியாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், நான் 3D பிரிண்டிங் போய்க்கிறேன். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், IoT ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். IoTயில் இன்றைக்கி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய பேர் வந்து ஃபைனல் இயர் படிக்கிற போதே பைத்தான் படிக்கிறாங்க. உங்களுக்கு பைத்தான் வித் மெக்கானிக்கல் இன்ஜினியரா, யூ ஆர் கெட்டிங் அ ஜாப் இன் IoT ஃபீல்டு. IoTயில் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. சில பேர் நினைப்பாங்களே, சார் நான் மெக்கானிக்கல் படிச்சுக்கிறேன், பட் எனக்கு இந்த மெஷின் லேர்னிங்கோ அல்லது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரிஞ்சுன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். எஸ், இட் இஸ் அவைலபிள், வேகமாக வளர்ந்துட்டுருக்கு, ரைட்? ஸோ வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி பேட்ரி வந்து இப்போ வரைக்குமே நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். பேட்ரி ரிசோர்ஸஸ் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. ஒரு பேட்ரி, அதாவது ஒரே ஒரு செல் வந்து ₹3.85 எங்கே சைனாவில். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ தெரியுமா? ₹340. எவ்வளோ மீதி காசில் எங்கே போச்சு? அதில் நிறைய விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாலிட்டிக்ஸோ சேஞ்ச் ஓவர், அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. யூ கேன் சீ தட் ₹3.80 கிடைக்கிற நம்ம ஒரு சின்ன பேட்ரி இன்றைக்கி வந்து ₹300 மேலே வருது அப்படின்னா யார் இந்த வண்டியை வாங்குவோம்? கரெக்டாக இல்லையா? மோட்ரு ₹18,000 ₹15,000 கொடுத்து வெளியில் வாங்கிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி மோட்டர் நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பக்கத்தில் இங்கேயே பார்த்துருப்பீங்க, EMF இன்னோவேஷன்ஸு, அவங்க எல்லா மோட்டரும் தயாரிக்கிறாங்க. BLDC மோட்டார்ஸ். பாப்பநாயக்க பாளையத்தில் போய் பாருங்கள். EVக்கு நம்ம மோட்டரை எங்கேயும் தேடவே வேண்டியதில்லை. தெர் ஆர் பிளண்டி, நிறைய இருக்குது, ரைட்டா? ஸோ ரிசோர்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் போகிற போது நாளைக்கு EVலையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எவ்வளோதான் ஸ்ட்ரகிள் அது எல்லாமே வந்துச்சுனாலும் கூட டெக்னாலஜி வளர வளர கண்டிப்பாக அதையும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அதையும் பார்க்கணும். அடுத்த 15-20 இயர்ஸுக்கு வந்து EV டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட், மெஷின் லேர்னிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், 3D பிரிண்டிங், ரைட், இதுக்கெல்லாம் வந்து தெர் ஆர் மல்டிபிள் ஸ்கோப். இப்போ இந்த லெவலில் நம்ம அட்டைன் பண்ணணும், இந்த லெவலில் நம்ம ரீச் பண்ணி ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஒரு அது சேலரியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வைக்கணும், ரைட்? ரெண்டாவது விஷயம், சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணி வைக்கணும். டிசைன் பர்ஸ்பெக்டிவில் இது ரெண்டு மட்டும்தான். ப்ரொடக்ஷன் டொமைனில் போகிறீங்களா, அதுலேயும் இன்றைக்கி கேம் சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், கரெக்ட், CNC ப்ரோக்ராமிங்கில், ஆட்டோமேஷன்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து plenty of scope in Bangalore and Chennai. வெளியே தெரியறதில்ல. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் சினாரியோ, சார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது சார், நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து லேப்டாப்பில் வேலை செய்யலாம் செட் ஆகாது இருக்குது. மார்க்கெட்டிங் சைடு, மெக்கானிக்கலில் மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய வளர்ந்துருச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளவு வளர்ந்தாலுமே அந்த கோர் ஸ்கில், கோர் நாலேஜ் இல்லாமல் இன்றைக்கி யாரும் அதை வளர்த்த முடியாது. அது யாருக்கு தெரியும்? ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும் அப்படின்னா MBA முடித்தவர் வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான ஸ்கில், கோர் டெக்னிக்கல் நாலேஜ் யார் சொல்லிக் கொடுப்பா? யார்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது? நம்ம தான் பண்ண முடியும். இன்றைக்கி கோடிங் எழுதுகிறாங்க, CNC ப்ரோ, ஒரு கிரியோ சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரியோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற கோடிங் எழுதுகிறாங்க யார்? IT பீப்புள். அந்த கோடிங் எழுதுகிறவங்களுக்கு கிரியோ சாஃப்ட்வேரில் எக்ஸ்ட்ரூடுனா இப்படி தான் இருக்கணும், ரிவால்வ்னா இப்படி இருக்கணும், சர்க்கிள் இப்படி தான் போடணும், த்ரெட்டு இப்படி தான் பண்ணணும், பிச் இப்படி தான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு அந்த கோடிங் எழுதுகிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது யார்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ரைட்? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா 10 IT பீப்புள் இருக்கிறாங்கன்னா அந்த 10 IT பீப்புளோட மாஸ்டர் யாருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். He is the person is giving complete technical skill to those people. இல்லைன்னா அவங்க ப்ரோக்ராமிங் எழுத முடியும். Understood? So with that I can start my presentation. எதுக்காக இதை சொல்லலாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் சைடாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், நாலுலேயுமே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை தயாரிக்கணும்னா there are many departments.
நம்பர் 1 கோர் ஆர்என்டி. ஆர்என்டினால் ஒன்று தான், டிசைன் டிபார்ட்மெண்ட்டுனால் ஒன்று தான், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுனால ஒன்று தான், மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுனால ஒன்று தான், ரைட்? பேரு தான் வேறு வேறு. பட் ஆல்மோஸ்ட் all the 4 vertical it comes under research and development, R&D. ஓகே, ஸோ இது வந்து டிசைன் டொமைனில் எஸ்பெஷலி ஏன் நான் டிசைனுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டிசைனுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரைட்? எல்லாரும் டக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணுறதே ஐடி செக்டரோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஐடியோட கிராஃப் இப்படி போயிட்டுருக்கோம், கரெக்ட்? நம்மளோட கிராஃப் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஒரு 8 இயர்ஸோ 10 இயர்ஸோ இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணாங்க அப்படின்னா, we will also reach that point within 10 years. அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், both are getting same salary. ஆனால் அவங்கள அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட again they have to get the knowledge of programming languages. திரும்பவும் அவங்க படிச்சுட்டே இருக்கணும், நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நம்ம அப்படி கிடையாது. நீங்கள் 5 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ நம்மளுடைய கோர் மெக்கானிக்கல் டொமைனில் இருந்தீங்கன்னா என்றைக்குமே அது மாறாது. F is equal to mnt என்னைக்காவது மாறுமா என்ன? பெர்னோலிஸ் தியரம் என்னைக்காவது சேஞ்ச் ஆகுமா என்ன? இட் இஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் ப்ரீடிஃபைன்டு ஈக்குவேஷன், யாரும் மாற்றவே முடியாது. பட் இன்னைக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது வந்து எவ்ரி டைம் இட் இஸ் அப்டேட்டட். திடீர்னு ஒரு பேங்கிங் செக்டார், இன்னைக்கு வந்து யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் there are many அதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சடனாக டெவலப் பண்ணுவாங்க. மில்லியன் கணக்கு ட்ரில்லியன் கணக்கில் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணணும்பாங்க. டக்குன்னு ஒரு 1 லட்சம் பேர் எடுத்துருவாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வேலை ஒரு பிக் கொஷின் தானே. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, லே ஆஃப், பெஞ்சில் போய் உட்காரு சொல்கிறாங்களா இல்லையா? மெக்கானிக்கல் அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் உனக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும், எப்படி ஃபைனல் டெஸ்டிங் பண்ணி கஸ்டமர் எண்டுக்கு கொடுக்கணுங்கிறது. யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ஸ்கில் இருந்துன்னா நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனீங்கனாலும் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பாங்க. 1 லட்சமோ 1.5 லட்சமோ சேலரியை ரீச் பண்ணுறது வந்து டசன்ட் மேட்டர். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், சார் இல்லை சார் ஒரு பிஇ முடிச்சுட்டு போனாவே இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? என்ன எதிர்பார்க்குது இண்டஸ்ட்ரி அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் டூயிங் மெனி ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? தெர் ஆர் மெனி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ இஸ் கோயிங் ஆன். அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குங்க, சார் ஒரு பையனை நான் எடுக்கிறேன், நான் ஏன் 10,000 12,000 15,000 கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த பையன்கிட்ட எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கணும். ஒரு டிராயிங்கை கொடுத்தா டிராயிங்கை ரீட் பண்ண தெரியணும், நம்பர் 1. புரியுதா இல்லையா? இன்னைக்கு வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் டிராயிங் இல்லாத, டைமென்ஷன்ஸ் இல்லாத, ஜிடிஎன்டி இல்லாமல் ஒரு ப்ராடக்டை தயாரிக்க முடியாது, ரைட்? இது குளோபல் லெவலில் நான் சொல்கிறேன். அன்றைக்கெல்லாம் வந்து திருப்பூரில் ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஆனால் வணக்கங்கண்ணா எனக்கு ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. அக்யூரசி தேவையில்லை, குவாலிட்டி தேவையில்லை, சும்மா மேட்ச் ஆனால் போதும். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் குளோபல் லெவலில் மீட் பண்ணணுன்னா யூ ஷுட் மெயின்டைன் அ ஸ்டாண்டர்ட்ஸ். டிசைன் டேட்டா புக்கை வந்து எத்தனை பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து அவ்வளவு கோரான விஷயம். மேபி உங்கள் ஃபேக்கல்டிஸ் வந்து கண்டிப்பாக அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. எப்போ அதனுடைய வேல்யூ தெரியும்னா, ஒன்ஸ் இஃப் யூ என்டர் இன்டு த இண்டஸ்ட்ரி. ஜிடிஎன்டி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன, நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ பேனல் போயிருக்கேன். The very first question they are asking, you know GD&T or not? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். ஜாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தெரியல அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகவே விட மாட்டாங்க, ரைட்? அது ப்ரொடக்ஷனாக இருந்தாலும், குவாலிட்டியாக இருந்தாலும், டிசைனாக இருந்தாலும். டிசைன் இன்ஜினியருக்கு மட்டும்தான் GD&T தெரியுமா? இல்லையே. ஒரு டிராயிங் போடுறேன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு டிசைன் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங், ஃபைனல் டிஸ்பேச்சிங், எல்லாருக்கும் அந்த டிராயிங் போகுமா இல்லையா? கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு டிராயிங் வேணும், டிராயிங்கில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் படி தயாரிப்பாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை தயாரிச்சிடும் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்? செக் பண்ணணும் இல்லையா? எதை வச்சு செக் பண்ணுவாங்க? டிராயிங் இல்லைன்னா செக் பண்ண முடியாது. ஆஸ் பர் டைமென்ஷன் படி அவங்க ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்களா இல்லையா? அப்படி இருந்தால் மட்டும்தான் தட் மஸ்ட் பி அக்செப்டட், இல்லைன்னா அந்த ப்ராடக்டே ரிஜெக்டட். இதை செக் பண்ணுவாங்களே இல்லையா?
எண்ட் யூசர்கிட்ட போயிட்டு அவர் தப்புன்னு சொல்லிட்டாருன்னா ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அனதர் டிபார்ட்மெண்ட். அப்போ எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, கரெக்ட்? ரைட்டா? ஸோ irrespective of any domain or any branch which is comes under mechanical engineering, right? Even அது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஈவன் சர்வீஸ் இன்ஜினியரிங். சர்வீஸ் இன்ஜினியரிங்க்கு இன்றைக்கி அவ்வளோ டிமாண்டு. எல்லோரும் பயப்படுறாங்க, ஏன் நான் சர்வீஸ் இன்ஜினியராக போகணும், ஏன் நான் மார்க்கெட்டிங் போகணும்? தம்பி, ஸ்கோப் அதிகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பைக்கு தூக்கிட்டு பேக்கை தூக்கி போட்டு வண்டியில் ஓடணும் அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜிலாம் வேகமாக வளர்ந்துருச்சு. ஒரு மொபைலை யூஸ் பண்ணி உட்கார்ந்த இடத்துல எல்லாமே பண்ண முடியும். இன்றைக்கி அவ்வளோ தூரம் டெக்னாலஜி வந்துருச்சு. ஒன்லி திங் இஸ் வி ஷுட் நோ த ஸ்கில். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போக விரும்பல.